கூட யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குதுடா. எப்படி சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தெரியலடா. பாரா ஜீவா சொன்னாலே ஹார்னர் எல்லாம் ஜீவா அது என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறேன். பயமாக வந்து பத்திரமா பேச ட்ரை பண்ணுறேன். ஆட்டுறது பின்னாடி கூட்டு போகிறது யாரோ பின்னாடி கூட்டுற மாதிரி போகிறாரு ரைஸ். அவரு கை பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்க. கை பிடிச்சி கூட்டின்னு சொல்லி யாருமே ஐயா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கடவுளை தேடி வந்திருக்கோம். ஸோ இந்த காட்டுக்கு நடுவில் இருக்க இந்த கன்னியம்மன் கோயிலுக்கு தான் நானும் மூர்த்தியும் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னியம்மன் மட்டும் இல்லாமல் அந்த கன்னியம்மனுக்கு பாதுகாவலாக இருக்கிற ஒரு முனீஸ்வர ஐயனாரும் இங்கே இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஐயனார் காட்டை இரவு நேரங்களில் இந்த காட்டை சுற்றி வளம் வரதான் இந்த ஊர் மக்கள் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன்னு ரொம்ப நல்லா இருக்கே. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் மூர்த்தி கிளம்பி வந்துட்டோம். நான் கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock இருந்துச்சு கைஸ். ஸோ சீக்கிரமாக போயிட்டு கண்டுபிடிச்சி எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் காட்டுக்குள்ளே போகிறேன் நானும் முத்தி ரொம்ப தூரம் வந்துட்டோம். லாஸ்ட்டாக இந்த கோயில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ நேரம் நாங்கள் இருப்போன்றது எங்களுக்கு தெரியல. ஒரு சின்ன வழிபாடு மட்டும் நான் உங்களுக்கு போயிட்டு அந்த கோயிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த காட்டுக்குள்ளே இருக்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வரவையில் அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. பட் அதை தாண்டி நாங்கள் வழி மாறி போயிட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் போதும் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாங்க அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ லைக் பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகே, ஊற்றி பார்த்துவா. ஓகே, பார்த்தியா? நம்ம இடம்லாம் நல்லா இருக்குடா. நான் பார்க்க ஒவ்வொன்றுமே இடம் செம்மையாக இருக்குதாண்ணா. சூப்பராக இருக்குது. இந்த முறை வந்து பார்த்து வர முத்தி மழை வர வந்துருக்கு. அதனால இடமும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது செம்மையாக பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு அது என்ன விஷயம்னா கைஸ், ஆக்சுவலாக வந்து நார்மலாக காட்டுக்குள்ளே வந்தவுடனே இந்த கோயிலெலாம் பார்த்தோன்னே ரொம்ப எப்படி சொல்கிறது, பராமரிப்பு இல்லாமல் எப்பயாச்சும் தான் ஒரு முக்கியமான நாட்களில் முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் வந்து இந்த பராமரிப்புலாம் கோயிலுக்குள்ளே நடக்கும், வந்து போவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 முறை வந்து வழிபட்டு கொஞ்சம் இடத்தையும் ரொம்ப சுத்தமாக வச்சுட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்த வழியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. பட் ஆனால் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் பைக் பார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடமே என்னடா இது காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க உங்களுக்கு கிட்ட போயிட்டு அந்த கோயிலை காட்டுறேன். வாங்க. நல்லா எந்த நாள் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி வரது ஒரு 4 நாள் இருக்குது. மாரி இந்த மாரி டைமில் தான் நம்ம வரோம். உங்களுக்கு இந்த நிலா வெளிச்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக இருக்குது இந்த கிளைமேட்டு. மழை வந்துட்டு மரத்துலேருந்து அந்த டப் 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 டப்னு சத்தம் கேட்டுகிட்டே. ஆமாம், கிளைமேட் நல்லா இருக்கும். ஆனால் தண்ணி சவுண்டு தான். கைஸ், கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு கோயில் தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல்லாம் இருக்குது. கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் வெளியே விசாரிக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இல்லை ஏதாச்சும் ஒரு தொழில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல் இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டித்தரத்தான் வந்து நிறைய பேர் வேண்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் நிறைய கட்டி தந்திருக்காங்க இங்கே இருக்க இந்த கன்னியம்மனுக்கு. கன்னியம்மன்றதை விட தஞ்சை அம்மன் சொல்லலாம். தஞ்சை அம்மன் வந்து கன்னியம்மனில் ஒருத்தர் தான். ஸோ எல்லாம் நன்னுக்கு இப்போ வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தஞ்சை அம்மனை வழிபட்டுட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கங்கே இருக்குது சின்ன சின்ன ஊஞ்சல் நிறைய இருக்குது. பார்த்து வசப்பா ஊஞ்சல் வந்து அந்த குழந்தை வர வேணும் காட்டுவாங்க. அதுக்காக எதுக்காக மூர்த்தி ஆக்சுவலாக வந்து தஞ்சை அம்மன் வந்து குழந்தை உள்ளம் கொண்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்ற பட்சத்தில் அந்த வேண்டுதல் நமக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரார்த்தனை செஞ்ச மாதிரி வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி தரது. அந்த மாதிரி வந்து இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே பிரபலமான கோயிலும் கூட. ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஒரு ஊருக்கு முக்கியமான கோயில். இந்த இடம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த இடத்த விட இந்த இடம் செம்மையாக இருக்குது உண்மையாக. ஆமாம், அது காரணம் காட்டுக்கு சென்டரில் அந்த அளவு செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ கோயில் கிட்ட வந்துட்டோம். வாங்க, கோயில் கிட்ட அருளாக இருக்குது.
பார்த்தோம் முத்தி செப்பல் விட்டுருக்கேன் இங்கேயே மேலே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடு. தஞ்சை அம்மன் கோயில் தான் கைஸ். பார்த்தோம் முத்தி அம்மா தாயே உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கம்மா. அப்பா கோயிலுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி பொறிப்பாக இருக்குது. மூர்த்தி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னது? அம்மனை பார்த்தோன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்து இந்த இடத்துல இது சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்க தஞ்சை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவமாக இருக்காங்க. இன்னமும் அப்படி தான் இருக்காங்க, இன்னமும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காடை தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ வாங்கலாம் உங்களுக்கு நேரில் காட்டுறேன். நிறைய பேருக்கு சுயம்பு வடிவம்னு என்னன்னு தெரியும். ஸோ வாங்க பார்ப்போம். ஆமாண்டா. கோயிலில் வழிபடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோயில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கோவில் உள்ளே வந்தாலே அதோட மனமே வேறு மாதிரி இருக்காங்க. ஆமாம் நமக்கு இந்த மஞ்சள் குங்குமம் கோவிலுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம இந்த ப்ளசண்ட்டை ஃபீல் பண்ண முடியுதா? அதுவும் இங்கே ரொம்ப அப்படியே எப்படி திரும்ப இருக்குன்னு நம்ம எதை நினைச்சாலும் எதையும் நினைக்கக்கூடாது, ஃப்ரீடமாக இருக்குதுன்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் தான். ஆமாம் ஆக்சுவலாக மூர்த்தி சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இப்போ ஓடிட்டுருக்கு. கோயிலுக்குள்ளே வந்தோன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நானும் மூர்த்தி. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் நினச்சிருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளசண்ட்டாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கைஸ், அது நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த காட்டை பாதுகாக்கிற காவல் தெய்வமான தஞ்சை அம்மனை பாதுகாக்கிறதுக்கான ஐயனார் இந்த காட்டை சுற்றி வலம் வரத்தா இரவு நேரங்களில் இந்த ஊர் மக்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க. அதாவது அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த காட்டை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஐ ஹோப். ஸோ நாங்கள் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறோம். முத்தி ட்ரெயின் சவுண்டா சங்கு சவுண்டா? சங்கு சத்தம் மாதிரி கேச்சு முத்தி. அப்போ தான் எனக்கே கேட்ச்சு. சங்கு சத்தம் தான் முத்தி கேச்சு. அப்படி தானே கேட்ச்சு, எனக்கு அப்போ தான் கேட்ச்சு. அதுவும் ஒரே சண்டாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லைடா. டார்ச் லைட் மட்டும் தான், லைட் இல்லை. பார்த்து சேஃபாக வரலாம். நைட் விஷயம் இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. முத்தி போய் பார் மறுபடியும் சங்கு சத்தம் முத்தி. என்னடா இது சங்கு சத்தம் கேட்குது? விட்டு விட்டு கேது பற்றி அண்ணாத்திக்கு பார். யாரு அம்மா? ஏதோ நாய் ஒழுங்குற மாதிரி சத்தம் கேட்கல. சரி பேனிக் ஆகுது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, என் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்க. வா ஆமாம் பேனிக் ஆகுது. கைஸ் ஆக்சுவலாக இந்த முனீஸ்வரர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டகிரி முனீஸ்வரர். இங்கே இருக்கிற தஞ்சை அம்மனுக்கு பாதுகாவலனாகவும் இந்த காட்டுக்கு பாதுகாவலனும் இந்த கோட்டகிரி முனீஸ்வரர் தான் பாதுகாவலனாக இருக்கார். ஸோ நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு தேடி தான் வந்திருக்கோம். ஐயா உங்களை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு காட்சி அனுப்பின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி தானே தெரியுது, அப்படி தானே தெரியுது. தஞ்சை அம்மன் சூழ்நிலை சரியாக தெரியல. ஃபோன் கேமரா கிளியராக கேப்சர் ஆச்சு. கைஸ் உங்களுக்கு எதுவும் தெரியுதுன்னு தெரியல. ஒரு சாமியோட உருவம் நல்லா தெரிஞ்சுது. இந்த விஷயத்தை இங்கே தெரிஞ்சுட்டு இங்கே போடுறது, இங்கே போடுற சைடில் போடுறா. கைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த அரை வட்டம் நிலவு மாதிரி இருக்கும் இல்லையா, அது நடுவில் சாமியோட ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. பயங்கரமாக இருக்கு. ஜீவா கிட்ட வந்து
அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தானே வந்திருக்கோம். இரவு நேரத்தில் இந்த காட்டை சுற்றி ஐயனார் வளம் வரத்தான் சொன்னாங்க. ஸோ உண்மையாக இருந்தால் அவங்களோட தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கோம். நீயே அதை அப்படி பார்க்குறேன், பாசிட்டிவாக பாரு. கீழே பார்த்துப்படா. ஏய் என்ன சத்தம் அது? ஏய் மணி சத்தம் கேட்குது. ஏய் ஜீவா டீ அங்கே மூஞ்சில் ஆடுற சத்தம் கேட்குதா? மூர்த்தி ஜீவா டீ என்னடா யாருமே இல்லைடா அதில். ஏய் அது எப்படா தனால் ஆடுது அது மட்டும்? அம்மா ஐயா யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஜீவாடி பயமாகறாடி. பேனிக் ஆகாதுன்னா இப்படி இதெல்லாம் இதை பார்த்து பேனிக் ஆகாமல் புறா இருக்க முடியும்டி. நாடாடி என்னடா இது ரொம்ப ஒரு அற்புதமாக என்னடா இது? இங்கே வாயேன். கிட்ட போகாதடா. இல்லை ஒன்றும் இல்லை, பார்த்து சேஃபாக வா. நாயவரசில் இருக்குல்ல, எனக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்குது, இதை பற்றி சொன்னாங்க. பட் ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதை கவனிக்கிறேன். அதுவும் ஏன் இந்த தலையை எங்கே வச்சுருக்காங்க? ஏன் இங்கே வச்சுருக்காங்க தெரியுமா? ஏன்னா இப்போ இது திடீர்னு ஆடு மறுபடியும். சரி பதட்டப்படாத, ஒன்றும் இல்லை. இப்போ வழக்கமாக வந்து இந்த மாதிரி நாய்க்கல் சிலை இந்த சின்ன சின்ன வேண்டுதல் நிறைவேறதுக்காக உள்ளுக்குள்ளே வைப்பாங்க, எங்கள் கோயிலுக்குள்ளே. பட் ஆனால் இங்கே வைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுருக்காங்க. அதுவும் ஆமாம். அப்போ சொன்னாங்க என்னென்னா இந்த கோயிலுக்கே விசுவாசமாக இருந்துச்சு. எப்போ இந்த கோயில் தஞ்சை அம்மன் உருவானாங்களே அந்த என்னடா இது கரெக்டாக என்னடா ஊற்றி என்னடா நாய் நாடா இந்த நாயை பற்றி சொன்ன இந்த நாயை ஊற்று. அது ஒன்றும் இல்லை மூர்த்தி, நம்ம ஒன்றும் பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது, நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத. ஏன்னா இந்த தஞ்சை அம்மன் இங்கே இருக்கிறது, இந்த சுயம்பா இங்கே உருவாங்கினாங்களே, இந்த தஞ்சை அம்மன் உருவாகும் போது இந்த தஞ்சை அம்மனை காட்டி கொடுத்தது. டேய் ஜீவா என்னடா டேய் இது ரொம்ப இதுவாக இருக்கடா டே. பார்த்து அப்பா உங்கள் அந்த பக்கம் வழி இல்லை மூர்த்தி போகிறதுக்கு, ஏதோ ஒரு வழி போகுது காட்டுக்குள்ளே. நாய் கத்திட்டே இருக்கடா அந்த நாய். எங்கேருந்துடா வந்துச்சு அந்த நாய்? எவ்வளோ நாளும் வராமல் இருந்து நேற்று இதை நாயை பற்றி பேசணுன்னு நாய் ஒருத்தராடி. ஒரு வேளை ஜீவா அந்த கதை பொறுமையாக தான் இருக்கும் போல ராடி. இது நாயோட பின்னா நாய் நான் ஆரம்பிச்சோன்னே அந்த நாய் ஒருத்தராடி பேக்கப்பில். மூர்த்தி உண்மைதான்டா. சரி பயப்படாத நீ, அதாவது அதுக்காக கிடையாது, நீ பயப்படாத. இந்த மாதிரி விஷயத்தில் பயப்படாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணலாம். பயப்புள்ள பின்னி ஃபுல்லாக நடக்கும்போது பயம் வராமல் பின்னா வருது, எல்லாமே தான் வருது. சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஆக்சுவலாக எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது. மாமூர்த்தி ரொம்ப தைக்குங்கிறாடி இன்னும் டே. ஒரு நிமிஷம் வா என் கூட. கீழே பார்த்து போடாதுன்னா இருக்க போது பக்கம் போயிட்டு இருக்கு. இருக்கு எல்லாமே இப்போ அமைதியான நம்பரில். அப்போ இவ்வளோ நேரம் ஏய் நாய் அழுகுது மூர்த்தி. ஐயோ கத்துக்கிறாடி அழுகுது மூர்த்தி. இரு நாடா பயப்படாத ஒன்றும் இல்லை. ஏன்னா பாதுகாப்பு தானே சாமி இருக்காங்க. கடவுளுதான் நம்ம 2 பேருக்கு வரோம், நம்மளுக்கு பாதுகாப்பு நினைக்கிறேன். அமைதியா ஊற்றி ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த காட்டுக்குள்ள வந்து எல்லாம் சாதாரணமாக இருக்கும். வா கீழே பார்த்தா சேர இருக்கு. ஓ கடவுளே எங்கப்பா இருக்க? இங்கே பார்க்க இருக்கு ஓரளவுக்கு ஓகே முத்தி. வயிற்றுலேயும் போய் மாட்டினா அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிழிஞ்சு போச்சு. நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் தான் இருப்போம். அப்புறம் ஆமாம் தேடின்னு தான் கிடக்கணும். கேமரா கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கா. அப்பா ஏய் அந்த கீழே கொஞ்சம் பாரு. நன்றி பார்த்துட்டு முத்தி பார்க்க அழகா இருக்கு. சிவா
ஏய் அந்த அது எதுக்கு அப்படி பார்க்குற பண்ணியா? வாமுத்தி நம்ம போயிட்டே போயிரு. நம்ம உள்ள தூரம் போக வேண்டியது இருக்குவா. இந்த கிட்டத்தட்ட இந்த கோயிலையும் ஃபுல்லாக சுற்றி வரணும்னா எங்கே போய் முடியும்னு தெரிலவா. பார்த்து வா. பத்திரமா போடாடி. ஜீவா என்னடா ஜீவா? ஒன்றும் இல்லை முத்தி, பதட்டப்படாதா. பதட்டப்படாமப்பா. என்ன டைம் பார்த்தே இல்லையா? 1:30 மணி. எவ்வளோ நேரம் ஆகுது? நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் யாரும் தெரியல. ஆனால் நல்லா ஃபீல் பண்ணுவோம். இல்லை இல்லை ஒரு ஒரு பயத்தோட கலந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகிருக்கு. எப்படி அப்படியே பக்குன்னு வேற. இதுக்கு தானே அப்பவே சொன்னேன் வானாண்டான்ட்டு. ஐயா வா வா வா. நம்ம மூத்தி நினச்ச மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது நமக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. வா வா மூத்தி. ஓ சிவா டே கோடி தஞ்சையம்மன் செல்லும் வழி. கேசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்பு தானாகவே உருவாக்கிய ஸ்ரீ கோட்டகிரி தஞ்சையம்மன். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சையம்மன் உருவாகியிருக்காங்க. ஸோ அங்கே குறிப்புகள்லாம் இருக்குது. பார்த்து வா. ஏய் என்னடா இரா ஜீவா ஒட்டரெலாம் இருக்குதா? பார்த்தோம் சேஃபாக. ஏய் ஜீவா உனக்கு சத்தம் கேட்கதே இல்லையா? நம்ம நடந்து போகும்போது இன்னொரு சவுண்ட் வர மாதிரி கேட்கல உனக்கு? இது பாடுறா ஏன் கூட யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குதுடா. ஜீவா இருக்கு கேமரா லர்ரா இருக்கா? என்னாச்சுன்னு பாரு. ரைட் திருப்ப முத்தி அந்த பக்கம் இருக்காங்க முத்தி. நான் சொன்னனே இல்லையா ஜீவா? முத்தி இந்த பக்கம் போனாங்க முத்தி. யாரும் நான் சொன்னனே இல்லைடா நம்ம பின்னாடி யாரும் வர மாதிரி இருந்துச்சுடா. சொல்கிறேன் நீ நான் தான் சொல்லிடா. நம்ம நடந்து போகும்போது 3வது யாரும் நடந்து வர மாதிரி 3வது 4வது கூட தெரிஞ்சாவில்லை சவுண்டு வந்து நேருது கூடவே. சரி நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். சரியா? பயப்படாதவா. பணிக்காமல் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள கலங்குதுடா டேய். சரி ஒன்றும் இல்லை. என்னது எங்கே போயிட்டாருன்னு தெரியல முத்தி. வழி நீண்டு போகுது. எங்கே தான் கட்ட பாடா பொறுமையாக வரும். ஜீவா டே அப்படியே முத்தி. அப்படியே முத்தி. ஒன்றும் இல்லை. பயப்படாத. பேனிக்காக யாரும் இல்லை. பேனிக் ஆகாத. நான் இப்போவே சொன்னேன்லடா யாரோ போகிறாங்கடான்ட்டு. பாடுறா வெளிச்சத்தோட தெரிஞ்சு பாடுறா.
எந்த பழம் கேட்டு இது கூட தெரிய மாட்டேங்குது. ஜீவா சொன்னா யாருன்னே தெரியல ஜீவா. இது ஆமத்தி யாரும் இல்லை. வா யாராக இருக்கும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஆமத்தி முடிஞ்ச அளவுக்கு லோ லைட்லேயே போகலாம். லைட்லையா போடாதடா கொத்தா தூக்கிட்டு போகிறாங்க. ரெடி இருடா. ஆமத்தி கைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஐயா யார் இது? கோட்டைக்கரை முனீஸ்வரராக தான் இருப்பார் கண்டிப்பாக. இது அதான் சொன்னல நூறு மக்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது கோட்டைக்கரை முனீஸ்வரராக தான் இருப்பார். வா சொன்ன மாரி நடக்குதுல்ல ஜீவாடி. கோயிலான தானே போகிறாங்க முத்தி. போடா ஜீவாடி. நாடா ஜீவா அவன் சொன்னது உண்மைதான் போல ஜீவா. ஆமாண்டா கபர் எங்கன்னா கிளியராக கேப்சர் பண்ண முடியுது. கோயிலுங்க போயிட்டுருக்காரு. கிட்ட போய் பார்க்கலாமா? போனோம்னா பாடா வேறு வழி இல்லை. நம்ம இதுக்கு தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனை பேர் நடக்கும் சொல்லு. வா வயிற்றுல புளி சாதமே வந்துடும் போல அடி. சீக்கிரமா இவன் கூட வந்தாலே தான் கொள்ள. அவர் வந்து என்ன பண்ணுறாரு மூடி என்னதான் பண்ணுறான்ட்டு பார்க்குறேன். பேச ட்ரை பண்ணுறேன். சரியா முடியாது. தப்பிக்கு ட்ரை பண்ணுறான்னா பேச ட்ரை பண்ண போறியா? அவன் ஒருத்தங்க கீழெலாம் வந்து கும்பிட்றாரு. மூஞ்சில் ஆட்டுறாரு கைஸ். ஒரு நேரம் தெரியல. ஆனால் பாம்பு முடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாவா வேண்டாப்பா. ஆமாவா உங்களுக்கு கேட்குதா? என்னடா அவளே பாருங்க கையை பின்னாடி வச்சு கூட்டு போகிறாரு. யாரோ பின்னாடி யாரோ கூட்டின்னு போகிற மாதிரி போகிறாரு கைஸ். அவர் கைப்பூச்சி கூட்டின்னு போகிறாங்க. கைப்பூச்சி கூட்டின்னு சொல்லி யாருமே பேசுவோம். ஐயா 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 எங்கடா வந்து வாழ்க்கணுங்க? யாருமே இல்லையடா. எங்கடா ஜீவா? இங்கேருந்து எங்கடா ஒரு அதுக்குள்ள? கோவிலுக்குள்ளே வந்த அந்த பூசாரி கடைசியில் எப்படி மறைஞ்சு போனார்னு எங்களுக்கு தெரியல. கைஸ் எங்களால் இது எப்படி சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது எங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. ஐயா எங்களுக்கு நீங்கள் கொடுத்த தரிசனமே போதும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டீங்க கைஸ். எங்களால் இன்னமும் வந்து நடந்த விஷயத்த என்னால் நம்ப முடியல. ஒரு மாதிரி
மைண்டில் அதுவும் ஓடிட்டுருக்கு. நான் அவரை பார்த்தேன், பட் ஆனால் கிட்ட போயிட்டு எங்களால் பேச முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணேன், கிட்ட நெருங்கி போயிட்டேன். அவர் எப்படி வேனிஷ் ஆனாரே தெரில, சடனாக மறைஞ்சிட்டாரு. ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு புத்தி? எனக்கு நீ வேற எனக்கு பங்கு பக்கு பக்கு பக்குன்னு எகுது. என்னால் ஹார்ட் பீட் எப்படி தெரியுமா துடிக்குது, சின்ன கூட நீ வேற விட்டு விட்டு போடுறாங்க. இல்லைண்ணா முத்தி, நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரு வேற என்ன பண்ணுறாரு, கை பூஜைன்னு போறாரு. கூட யாரு போறான்னு கூட தெரியல. நான் பார்த்து தானே ஆக்சுவலாக மூர்த்தி சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணாருன்றது தெரியல. அதான் கைஸ் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கு. நான் ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்றது எல்லாமே தெரில. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் டூ மச் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் இதை பற்றி நாங்கள் அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஸ்ரீ கோட்டகிரி ஐயனார் தான் இரவு நேரங்களில் அங்கே இருக்கிற பூசாரி உடம்புகளை வந்து இந்த காட்டையும் இந்த கோயிலையும் இந்த ஊரையும் பாதுகாக்கத்தான் இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அப்படி அவங்க இரவு நேரங்களில் வலம் வரும்போது அவங்க எதிர்க்க யாராச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு தீராத உடம்பு வலியும் காய்ச்சலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்கும் போது ரொம்பவே பூரிப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இரவு நேரங்களில் போகும்போது எங்களுக்கு ரொம்பவே பயமா இருந்தாலும் அதை தாண்டியும் அவங்கள பார்த்துட முடியும், அவங்களுடைய தரிசனம் கிடைச்சிட்டு ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி இந்த விஷயமும் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய சேஃப்டிகளை பார்த்து தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ்க்கெலாம் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நானும் வல்ஜிவாஜா கண்டிப்பாக கூட ஊற்றிருக்கேன். பாய்.